ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மெட்ரிக்கில் 8th ஸ்டாண்டர்டில் 14th லெசன் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 13th லெசன் பார்த்துருக்கோம். இப்போ 14th லெசன் பார்ப்போம். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட், 7th ஸ்டாண்டர்டுக்கு ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். இப்போ 8th வந்து 13th லெசன் வரைக்கும் பார்த்துருக்கோம். இப்போ 14th லெசன் பார்ப்போம். சேர் அவுர் சூகா அப்படின்னா தி லயன் அண்ட் த மவுஸ், சிங்கம் மற்றும் எலி. சேர்னா சிங்கம், சூஹா அப்படின்னா எலி, அவுர் அப்படின்னா அண்டு மற்றும். இப்போ நம்ம சேர் வந்து வைல்டு அனிமல்ஸ் பார்த்துருக்கோம், வீட்டு விலங்குகளும் பார்த்துருக்கோம், டொமஸ்டிக் அனிமல்ஸும் பார்த்துருக்கோம். அது ரெண்டுலேயுமே சேர்னா சிங்கம் பார்த்துருப்பீங்க, சூகானா எலின்னு பார்த்துருப்பீங்க. இப்போ சிங்கம் மற்றும் எலி அந்த பாடத்தை பார்ப்போம். பிரசன்னோங்கே உத்தர் அப்படின்னா கேள்வி பதில். சேர் கஹான் சோ ரகாத்தா, சிங்கம் எங்கே தூங்கிக்கிட்டு இருந்துச்சு. சேர் சாயாதார் பேட்கே நீச்சே சோ ரகாத்தா அப்படின்னா சேர் வந்து சிங்கம், சாயாதார் பேட்கே நீச்சே அதுதான் ஆன்சர். நிழல் தரும் மரத்தின் கீழே தூங்கி கொண்டு இருந்தது. சாயாதார் பேட்கே நீச்சே, பேட்னா மரம், நம்ம மரங்களின் பெயர்களும் பார்த்துருக்கோம். நீச்சேனா கீழே, சோனா தூங்குறது, அது ஆக்ஷன் வேர்ட்ஸை நம்ம பார்த்துருப்போம். ரகாத்தா அப்படின்னா தூங்கி கொண்டு இருந்தது. இந்த ரஹா, ரஹே, ரஹி அப்படின்றத நம்ம அதுவும் அதை வச்சு மட்டும் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் அமைக்கிறது எப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ ரஹா அப்படின்னா இப்போ தூங்கி கொண்டு இருந்தது அப்படின்னும்போது கண்டினியூஸ் டென்ஸு. சேர் சாயாதார் பேட்கே நீச்சே சோ ரகாத்தா அப்படின்னா சிங்கம் நிழல் தரும் மரத்தின் கீழே தூங்கி கொண்டு இருந்தது. இந்த ரகான்றது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் வரும். பேட்கே பாஸ் பில்மேங் கவுன் ரகதாத்தா அப்படின்னா மரத்தின் அருகில் ஒரு பொந்தில் யார் இல்லைன்னா எது வாழ்ந்து கொண்டு இருந்தது. உயிருள்ளதுன்றதுனால யார், கவுன்னா யார், எது எது வாழ்ந்து கொண்டு இருந்தது. அதை அப்படியே எழுதிட்டு கவுன் அப்படின்றதுக்கு மட்டும் ஏக் சூஹா ஒரு எலி அப்படின்னு மட்டும் எழுதிடணும். ரகத்தானா வசிக்கிறது. அப்போ அதை அப்படியே எழுதிட்டு கவுன் அப்படின்ற இடத்துல மட்டும் ஏக் சூஹா அப்படின்னு எழுதிடலாம். பெரும்பாலும் கொஸ்டின்ஸில் வந்து இக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். கியா, கவுன், ஹஹாங் அப்படின்ற மாதிரி வார்த்தை கேல தான் ஆரம்பிக்கும். நம்ம தமிழில் ஏ, என்ன, எங்கேன்னு ஆரம்பிக்கிற மாதிரி, இங்கிலீஷில் டபிள்யூ, ஹூ, வேர், இந்த மாதிரி வாட் அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிற மாதிரி இதில் இக்கில் தான் ஆரம்பிக்கும், கேல தான் ஆரம்பிக்கும். கியா, கவுன் அப்படின்னு. இப்போ பேட்கே பாஸ் வீல்மேங் ஏக் சூகா ரகதாத்தா அப்படின்னா மரத்தின் அருகில் பொந்தில் ஒரு எலி வாழ்ந்து கொண்டிருந்தது. சூகேனே கிஸ்ஸே மாஃபி மாங்கி அப்படின்னா எலி யார்கிட்ட மன்னிப்பு கேட்டது. சூகேனே சேர்சே மாஃபி மாங்கி சேர்கிட்ட, சேர் அப்படின்னா சிங்கம். இந்த கிஸ்ஸை மட்டும் எடுத்துகிட்டு சேரை மட்டும் சேர்த்துட்டு அப்படியே எழுதிடலாம். சேர்கே மாஃபி மாங்கி. சிங்கம் எலியுடைய எந்த பேச்சை கேட்டு சிரித்தது அப்படின்னா சூகேனே சேர்க்கே அடுத்து எழுதியிருக்கேன். சூகேனே சேர்சே கஹாக்கி எந்த வார்த்தையை கேட்டு சிரிச்சிச்சுன்னா ஆப் முஜே சோட் தீஜியே அப்படின்னா என்னை விட்டு விடுங்கள், நான் உங்களின் இந்த உதவியை நிச்சயமாக திருப்பி தருவேன்றதுக்கு மை ஆப்கே இஸ் ஏகஜான்கா பதலா அவசிய சுகா தூங்கா திரும்பி செலுத்துவேன். உங்களுக்கு இந்த உதவியை நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னொரு தடவை அந்த உதவியை உங்களுக்கு நீங்கள் தேவைப்படும் போது உங்களுக்கு நான் செய்வேன் அப்படின்றது. அப்போ எலி சின்னதாக இருக்குது, சிங்கம் பெருசாக இருக்குது. எலி வந்து நம்மளுக்கு என்னத்தை உதவி செய்ய போகுது அப்படின்றத பார்த்துட்டு அதை கேட்டுட்டு நீ என்ன செய்ய போகிற அப்படின்றது எலி சொன்ன இதை கேட்டு சிரித்தது. சிங்கம் சிரிச்சிருச்சு. என்னை விட்டுட்டேன்னா உனக்கு இந்த உதவியை நான் திரும்பி செய்வேன் அப்படின்னு சொன்னதை கேட்டு சிரிச்சிருச்சு. சூகேனே சேர்க்கி கைசி தஹாட் சுனி எலி சிங்கத்தின் என்ன ஒரு கர்ஜனையை கேட்டது. சூகேனே சேர்க்கி தர்த்து பரி தஹாட் சுனி அப்படின்னா இங்கே தர்த்து பரி மட்டும்தான் எழுத போகிறோம்.
தர்த்துபரி அப்படின்னா வலி மிகுந்த அப்படின்னா ரொம்ப வலிச்சுக்கிட்டு கத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. சாதாரணமாக கத்துறதை விட வலி மிகுந்து கத்துச்சு. இன்னும் சூகேனே சேர்க்கி தர்த்பரி தகாட் சுனி. தகாட்னா கர்ஜனை, தர்த்பரின்னா வலி மிகுந்த கர்ஜனையை கேட்டது. சிங்கத்தை வலையிலிருந்து யார் விடுவித்தது அப்படின்னதுக்கு சேர்க்கோ ஜால்சே கிஸ்னே ஆஜாத் கராயா அப்படின்னா ஜால் அப்படின்னா வலை, கிஸ்னேனா யார், ஆஜாத்னா விடுதலை பண்ணுறது. ஆஜாதி நம்ம விடுதலைன்னு பார்த்துருப்போம். ஆஜாத் அப்படின்னா விடுவிக்கிறது, விடுதலை செய்கிறது. அப்படின்னும் சிங்கத்தை வலையிலிருந்து யார் விடுவித்தது? சேர்க்கோ ஜால்சே சூகோக்கோ ஆஜாத் கராயா. இங்கேயும் அதே மாதிரி தான் கிருஷ்ணை எடுத்துகிட்டு சூகேக்கோ. சிங்கத்தை வலையிலிருந்து எலி விடுவித்தது. அந்த எலி தான் அப்படியே கிருஷ்ணேக்கு பதிலாக சூகேக்கோ அப்படின்னு சொல்லுது. இப்போ நிரப்புக. சஹி சப்தோங் சே ரிக்த் ஸ்தான் அப்படின்னா நிரப்புக, ஃபில்லப்ஸ். இப்போ கர்மிக்கே தின்ஸ்தே அப்படின்னா கோடை நாட்களாக இருந்தது, வெயில் நாட்களாக இருந்தது. பேட் கே பாஸ் பில்மேங் ஏக் டேஸ் ரகதாத்தா அப்படின்னா சூகா ரகதாத்தா. நம்ம ஆன்சர் கொஸ்டின் ஆன்சர்லேயே பார்த்துருக்கோம். சூகா மட்டும் ஆன்சர் எழுதணும்னு. எது வாழ்ந்து கொண்டிருந்தது பொந்தில் அப்படின்னு. இப்போ மரத்தின் அருகில் ஒரு பொந்தில் ஒரு எலி வசித்து கொண்டு இருந்தது. இதே ஃபில்லப்பில் கேட்டிருந்தாங்கன்னா அந்த கொஸ்டினில் இருந்துச்சுன்னா அந்த இதை பார்த்தே நம்ம ஆன்சர் எழுதிடலாம். पेट के पास बिल में एक सूखा रहता था. शेर ने सूखा को डैश में தபோசா அப்படின்றது. அப்படின்னா எதில் பிடிச்சிருச்சு அப்படின்னா சேர்னே சூகேக்கோ சிங்கம் எலிய தன் பாதங்களில் பிடித்தது. பஞ்சேனா பாதங்கள், பஞ்சே பாதங்களில் தபோஜா அப்படின்னா பிடித்தது, இறுக்கி பிடிச்சிக்கிடுச்சு. முஜே பர் தயா கீஜியே அப்படின்னா தயானா கருணை. இப்போ என்மேல் கருணை காட்டுங்கள் அப்படின்னு யார் சொன்னது? எலி சொல்லியிருக்கு. காலில் பிடிச்சிருச்சு சிங்கம், எலியை பிடிச்சி தின்றும், இல்லைன்னா ஏதாவது அடித்து கொண்டுரும். அப்போ என்னை இது பண்ணாமல் என்னை கருணை காட்டுங்க அப்படின்னு எலி கேட்டிருக்கு. முஜிபர் தயா தீஜியே என்மேல் கருணை காட்டுங்கள். एक दिन सूगे ने शेर की 10 தகாட் சுனி. இது நம்ம கொஸ்டின் ஆன்சர்லேயே பார்த்தோம். ஒரு நாள் எலி சிங்கத்தின் வலி மிகுந்த கர்ஜனையை கேட்டது. தர்த்பரி அப்படின்றது வலி மிகுந்த கர்ஜனையை கேட்டது. மைங் அபி ஆப்கோ ஆஜாத் கர் தேதா ஹூம் அப்படின்னா நான் இப்போது உங்களை விடுவிக்கிறேன் அப்படின்னு அந்த எலி சொல்லியிருக்கு. அது வலையில் மாட்டிக்கிட்டு ரொம்ப கத்துச்சு. அது எலி நான் உங்களை இப்போ விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. அது பல்லால் கடித்து அந்த வலையை கடித்து உங்களை விடுவிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது. மை அபி ஆப்கோ ஆஜாத் கர் தேதாகும் அப்படின்னா நான் இப்போது உங்களை விடுவிக்கிறேன். இப்போ ஆங்கேஜி சப்தம் அப்படின்னா ஆங்கில சொற்கள். சேர் அப்படின்னா லயன், சிங்கம். இங்கே இங்கிலீஷில் மட்டும் நீங்கள் எழுதினா போதும். நீங்கள் என்ன அர்த்தம்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நான் தமிழில் எழுதியிருக்கேன். சேர் சிங்கம், குபா அப்படின்னா கேவ், சூஹா அப்படின்னா மவுஸ், ஹங்ஸ்னா அப்படின்னா சிரித்தல். ஆக்ஷன் வேர்ட்ஸ் நம்ம பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துருப்போம், அதில் தெரிஞ்சிருக்கும். ஹங்ஸ்னா அப்படின்னா சிரித்தல், ரோனா அப்படின்னா அழுதல். ஹங்ஸ்னா அப்படின்னா சிரித்தல். மஜேதார் அப்படின்னா ஜாலியாக இருக்கிறது, ஃபன்னி. சபல்தார் அப்படின்னா விக்ட்ரி, சக்ஸஸ் அப்படின்னு எதுனாலும் சொல்லிக்கலாம், வெற்றி. தாந்த் அப்படின்னா டீத்து, பல்லு. மதத் அப்படின்னா ஹெல்ப், உதவி. பாகர் அப்படின்னா அவுட் சைடு, வெளியே. பேட் அப்படின்னா ட்ரீ, மரம். பில் அப்படின்னா ஹோல், துளை. ஒரு பொந்துன்னு சொல்லலாம், துளைன்னு சொல்லலாம். தயா அப்படின்னா கைண்ட்னஸ், கருணை. சுத்பூஜ் அப்படின்னா ஒரு பொது அறிவு, காமன் சென்ஸ்.
சங்கட் அப்படின்னா பிரச்சனை அல்லது சிக்கல். முக்த் அப்படின்னா இலவசம், ஃப்ரீ. தாகத்வர் அப்படின்னா வலிமை. பஞ்சா அப்படின்னா பாதம். இப்போ பஞ்சா அப்படின்னா ஒன்று, அதனால் பஞ்சா. அப்புறம் 2 பாதங்கள் இறுக்கி பிடிச்சிருச்சுன்னும் போது நம்ம பஞ்சேன்னு படித்தோம். அது சிங்குலர் புளூரலில் வர்றது. இப்போ சிங்குலர் புளூரலில் நம்ம அதுக்கும் நம்ம பார்த்துருக்கோம், ஃபார்முலாவே பார்த்துருக்கோம். சிங்குலர் புளூரல் ஃபார்முலாவே பார்த்துருக்கோம். இப்போ பஞ்சா அப்படின்னா ஒரு பாதம், பஞ்சே அப்படின்னா பாதங்கள். இது பஞ்சான்னு கொடுத்துருக்கு, அப்போ பாதம். தன்யவாத் அப்படின்னா நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுலேயே பார்ட் 2 இருக்குது, இன்னும் மேட்ச் இருக்குது, விலோம் சப்தம் இருக்குது, எதிர்ச்சொற்கள் இருக்குது, சிங்குலர் ப்ளூரல் இருக்குது. அதை அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.